ஹலோ எவ்ரிவன், ஈஸி அண்ட் குயிக் ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னும் ரசம்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்னு என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க. நானே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு யூடியூப் பார்த்து தாங்க இதெல்லாம் கற்றுக்கிட்டேன். அதனால் இது யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அப்லோட் பண்ணுறேன். இந்த அஞ்சரை பெட்டி வந்துட்டு நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போது ரசம் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் என் பையனுக்கு கொடுக்கறதுனால நான் வந்து 4-5 பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. தோல் நீக்காமல் சேர்த்துக்கோங்க. ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணி 1-2 கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து அந்த மிக்சரையும் அதில் ஆட் பண்ணி 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் மிக்ஸி ஜாரில் 1-2 கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதையும் இந்த ரசமுக்கு தேவையான தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த புளிக்கரைசல்லாம் எடுத்து எண்ணெய் சட்டியில் சேர்த்துட்டு ரசம் வந்து கொதிச்சிடக்கூடாது. ஒரு மாதிரி நொரை கட்டி வரும். அப்போவே வந்துட்டு நல்ல நொரை கட்டி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொதிக்கிறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்புறம் ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வரும். இப்போ வந்துட்டு நம்மளோட ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.